வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பிரேக் ஆஃப் எவன் அனிமோட 11 அப்புறம் 12வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். ஓடுங்க, கவனமா இருடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதை அடிச்சுக்கிட்டு இருக்கவும் அது டக்குன்னு அதோடைய பாய்சன் அனுப்பி அவங்கள அடிச்சு தள்ள என்னை விட்டுட்டு நீங்க இங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்கடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவனுடைய பிரேக் அனுப்பி அதோடைய வாயை மூட முடியாத மாதிரி பண்ணிடுறான். அந்த மான்ஸ்டரும் என்னென்னவோ பண்ணி எப்படியோ அந்த பிரேக்கை உடைச்சு தள்ளிடுது. தேங்க்யூ லீஜி, யூ ஆர் வெல்கம். சரி, நீ சொன்னதை வச்சு பார்த்தா அந்த டிராகன் பெல் ஃப்ரூட்டை சாப்பிட்டா உன்னுடைய சக்தி அப்கிரேட் ஆகுமா? ஆமா, டிராகன் பெல் ஃப்ரூட்டை சாப்பிட்டா நம்மளுடைய கல்டிவேஷன் பிரேக் ஆகி நம்மளுடைய சக்தி அதிகரிக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த 2 ஜெயிண்ட் ஸ்னேக்கும் அந்த டிராகன் ஃப்ரூட்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த பாம்பு வளர்த்துக்கிட்டு வர டிராகன் ஃப்ரூட் உண்மையிலேயே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பாம்புங்க எல்லாம் வர மான்ஸ்டருங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு நைட்டு பகலமா அந்த பயத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கும். அந்த பயம் நல்லா வளர வாமிட்டுங்களா தான் யூஸ் பண்ணணும்னு நான் கேள்விப்பட்டு இருக்கேன். அப்படின்னா அது எல்லாம் அது வாமிட் பண்ணதா? இது ரொம்ப ரேரான ப்ராடக்ட். இது செஞ்சுரியிலே ஒரு தடவை தான் கிடைக்கும். இது உன்னுடைய கல்டிவேஷனை பிரேக் பண்றதுக்கு யூஸ் ஆகும்டா. எனக்கு தெரிஞ்ச அந்த பாம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்கும். அந்த பயத்தையே தான் அது எப்பயும் பாதுகாக்க நினைச்சுக்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு 4 ஸ்டார் இருக்கிற ஒருத்தர் கிடைச்சா நல்லா இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத, நானும் ஒரு 4 ஸ்டார் யூசர் தான். அப்படியே ஹீரோயின் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு சோகமாகறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஃபேங்கன்னு சொல்ல வர திடீர்னு அவ கூப்பிட்டு நீ இதை பத்தி என்னடா நினைக்கிறேன்னு கேட்கவும் நம்மளுக்கு அந்த டிராகன் ஃப்ரூட் தான் முக்கியம், அதனால நம்ம அதை சாவடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். சரி, நீ சொல்றதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. போன தடவை மாதிரி அந்த கொகையை விட்டு வெளியில வர வச்சு உள்ளார இருக்கிற பயத்தை நம்ம தூக்கிக்கிட்டு வந்துடலாம்டா. இந்த மிஷினுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், ஏன்னா நான் தானே கேப்டன். என்னடா நீயே உன்னை கேப்டன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2 பாம்புகளும் தான் இதோடைய கார்டியனா இருந்திருக்கும். எப்படியா இருந்தாலும் அந்த பாம்பு சாப்பாட்டை வேட்டையாடுறதுக்காக இந்த கொகையை விட்டு வெளியில தானே போய் ஆகணும். அதனால அந்த சான்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க, எதுவும் தப்பா நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பிளானை போட்டாகணும். சரி வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளானை போடுவோம். நாங்க இங்க இருக்கிறோம், நீங்க அங்க இருங்க. நீ போயிட்டு அந்த இடத்துல நில்லுடான்னு சொல்லவும் நான் எதுக்காகடா அங்க நிக்கணும் அப்படின்னு யான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோவோ தூக்கம் வராம எழுந்து சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஹீரோயின் மட்டும் தனியா உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஃபேங்கன்னு கூப்பிடவும் லீஜி என்ன ஆச்சு அதுக்குள்ளார எழுந்துகிட்ட? நீ எதுக்காக முதல்ல எழுந்துகிட்ட? எனக்கு கொஞ்சம் கூட தூக்கம் வரவே இல்லை. உன்னை பாக்குறப்ப ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது? அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னா லாங்ஸூ கூ மாதிரி இருக்கிற ஜீனியஸ் கூட எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணவே இல்லை. என்னால நீ வருத்தப்பட்டு இருந்தா என்னை மன்னிச்சிரு. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, அதனால நீ உன்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்றா. நம்ம ஹீரோ திடீர்னு ஐயோ எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, இப்ப ஃபேங்குக்கு டிராகன் ஃப்ரூட் கிடைக்கல, அவளுடைய மனசு ரொம்ப கவலையில் இருக்கு, என்னுடைய டிவைன் ஹீலிங் பெல்லால எந்த ஒரு யூஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மண்ணு சோகப்பாட்டு பாட ஆரம்பிச்சாராம். அட உன்னுடைய வாய்ஸ் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்குடா. உண்மையிலேயே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் மேஜர் ஹீரோயினா வரத்துக்கு தகுதியானவன். இந்த ஹீரோயினுக்கு பின்னாடி எப்பயும் நான் இருப்பேன். இந்த உலகத்துல நீ ரொம்ப பெரிய ஆளா வருவன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. லாங் ஓட்டியன் ஆகி நீ இந்த உலகம் முழுக்க பிரபலமாகணும். சரி, லாங் ஆட்டோனினா என்னன்னு ஹீரோயினு கேட்க அவரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளு. சரி, நான் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லவும் பிரீக்ல இருந்து தம்பி வெளியில வந்துட்டு ஃபேங்கல்னு சொல்லவும் இந்த சின்ன பொம்மை உண்மையில ரொம்ப அழகா இருக்கு. அட என்னுடைய பேரு வந்து ஷென் எக்ஷாக்கு. நீ உண்மையில ரொம்ப கியூட்டா இருக்கடா. இதுக்கு முன்னாடி பிரேக்கிங் ஜீரோவால நகர முடியும் நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். புரோக்கன் ஜீரோல இருக்கிறது இல்லையே, நான் தான் ரொம்ப கியூட்டான ஆளு. மாஸ்டர் கல்டிவேஷனை பிரேக் த்ரூ பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக நான் அவர்கிட்ட சொல்லி என்னென்னத்தையும் அழிச்சிருக்கேன்னு தம்பி சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சாரா. தாத்தாவ உக்காந்துக்கிட்டு அவங்க பேசுறத எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா எவனோ ஒருத்த வந்துட்டு மாஸ்டர் லீஜி இப்ப எங்க இருக்கிறான்னு இவனுக்கு தெரியுமா, அவன் நம்மளுக்கு கோஆபரேட் பண்றானான்னு சொல்லிட்டு இருக்க. சரி, அவனை இங்க வர சொல்லுடான்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லவும் அத்த மொட்டை அந்த இடத்துக்கு வரவும் நீ என் கூட கோஆபரேட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டியாமே, ஆனா நான் எப்படிடா உன்னை நம்புறது? ஏன்னா நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆளு இப்ப எங்க இருக்கிறான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் ஒன்னாதான் வந்தோம். அந்த நேரத்துல
அவனுங்க ஒரு ட்ராப்பை செட் பண்ணி எங்களை அதெல்லாம் மாட்டி விட்டுட்டானுங்க. ஆனா அதுல இருந்து எப்படியோ நான் உயிரோட தப்பிச்சு வந்துட்டேன். இருந்தாலும் என்னுடைய பிரதர் செத்து போயிட்டான். அதனால நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுத்து தீருவேன். அப்படின்னா வாங்கடா நம்ம இப்பவே அந்த மவுண்டனுக்கு கிளம்பி போலாம். சீனை கட் பண்ணா எல்லாரும் ரெடியா அவங்க அவங்க இடத்துல நின்னுகிட்டு இருக்க மொட்டை அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்னடா நீ இன்னும் சாகலையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவனை சுத்தி வளைச்சிடுறாங்க. நீங்க செத்து போனாலும் செத்து போவீங்க, ஆனா நான் சாக மாட்டேன்டான்னு மொட்டை சொல்ல, டே நாங்க 3 பேர் இருக்கோம், நீ ஒருத்தன் தான்டா, அதனால யாரு சாவாங்கன்றத நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஏ லீஜி, நான் உன்னை இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ யாருடா ஃபர்ஸ்ட்? அவளை கூட்டிக்கிட்டு வாங்கடா. டீ பெங்க போக விடுங்கடா. அதுக்கு நீ முதல்ல உள்ளார போயிட்டு 5 ஸ்டார் ஜெயிண்ட் பைத்தான அதோடைய கொகையை விட்டு வெளியில வர வச்சாகணும்டா. என்னடா நீ எங்களை சாவடிக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னடா நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு கத்திய கைத்தாண்ட எடுத்துக்கிட்டு போவ. அவளை சாவடிக்காதீங்கடான்னு ஹீரோ கத்தவும், நான் சொன்ன வேலையை நீ செய்யலன்னா நான் இங்கே இவளை சாவடிச்சிருவேன்டா. ஓகே நான் போறேன்டா. லீஜி வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றப்பவே பின்னாடி இருக்கிறவன் அடிச்சு ஹீரோயினை மயக்கமடைய வச்சிடறான். அப்படியே வேற வழி இல்லாம அவங்களும் அந்த குகைக்குள்ளார வர, சரி லீஜி நம்ம இப்ப என்னதாண்டா பண்றதுன்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பிளானை சொல்லிக்கிட்டு இருக்கான். லீஜி எதுக்காகடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? எக்ஸாவோன்னு சொல்லவும் தம்பி வந்துட்டு அந்த இடம் ஃபுல்லா அவனுடைய பகையை வர வைக்க நம்ம ஹீரோ அவனுடைய பிரேக்கை யூஸ் பண்ணி அந்த பாம்பை தடுத்துறான். அதான் அந்த இடத்துல அந்த எவன் கோட்டை நின்றுகிட்டு இருக்கு. அதாவது எவன் காடு அதோடைய இல்யூஷன் அங்க இருக்க. அந்த பாம்பு அதை கடிச்சிருது. அப்படியே திருப்பி நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு வரவும் ஹீரோ டக்குன்னு அவனுடைய ஸ்னேக் சோலை வெளியில வர வைக்கிறான். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா லீஜிக்கும் கொஞ்சம் திறமை இருக்கும் போல தெரியுது. எச்சாக்கியோன்னு சொல்லவும் தம்பி அவனுடைய இல்லூஷன் பவரை யூஸ் பண்ணி அவனுடைய இல்லூஷனுங்களை அந்த இடத்துல வர வச்சு அனுப்ப, அந்த ஸ்னேக் மான்ஸ்டரை கன்ஃபியூஸ் ஆகி அவனுக்கு பின்னாடியே போக ஆரம்பிச்சிருது. என்ன நான் செத்துருவேனா? நான் உன்னை சாக விட மாட்டேன்டா. நான் என்னுடைய பவரை யூஸ் பண்ணி உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன்டா. அப்படியே அவனை சரி பண்ணிட்டு பிளானை ஃபாலோ பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த பாம்பை போட்டு தள்ளுங்கடான்னு சொல்லவும் அப்படியே அவனுங்களும் அதை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க. அவனும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அதோடைய உடம்புல கோடு போட்டுறான். பரவாயில்ல, இந்த சண்டை நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. இதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கலாம். தம்பி உன்னுடைய மிஸ்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டு வா. சரி மான்ஸ்டர்னு சொல்லிட்டு தம்பியும் அந்த இடம் ஃபுல்லாக ஒரே புகை மூட்டமாக ஆக்கிடுறான். உண்மையிலே இதோடைய சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நீ இங்கே வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இரு. மாஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன். என்ன மாதிரியான மான்ஸ்டர் இது? கண்டிப்பாக எனக்கு இப்போ ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு சிக்னலை கொடுத்துறான். அப்படியே அந்த இடத்துல ஒருத்தருடைய இல்லூஷனாக வந்துக்கிட்டு இருக்க. அவனும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி வெட்டிக்கிட்டே இருக்கவும் கடைசியில் அந்த பொண்ணுடைய இல்லூஷன் அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கவும் அவன் டக்குன்னு அடிக்க பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த ஸ்னேக் மான்ஸ்டர் வந்து அவனை மூழ்கிடுது. நான் எவ்வளோ சக்தி வாய்ந்தவன்றது உங்க யாருக்குமே தெரியலடான்னு தம்பி சொல்லிட்டு இருக்கான். இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.